நமச்சிவாய. கீதை உபதேசம் பண்ணியவர் கண்ணபெருமான். ராமருக்கு உதவியவர் ஆஞ்சநேயர். பகவான் கண்ணனுக்கும் பக்த ஆஞ்சநேயருக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை வாரியார் சுவாமிகள் அழகாக விவரிப்பார். அந்த தகவல் கண்ண பரமாத்மா கோவர்த்தனகிரியை தூக்கினார். அனுமனோ சஞ்சீவி மலையை தூக்கி வந்தார். தெய்வாம்சம் பொருந்திய பாரிஜாத மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார் கண்ணன். பாரிஜாத மரத்தின் வேர்ப்பகுதியில் இருப்பார் அனுமன். பாண்டவர்களின் சார்பில் திருதராஷ்டிரனின் அவைக்கு தூது சென்றார் கண்ணன். தொடர்ந்து பாரத யுத்தம் நடந்தது. பாண்டவர்கள் வென்றனர். ராமபிரானுக்காகவும் சீதையை மீட்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் ராவணனிடம் தூது சென்றார் அனுமன். தொடர்ந்து ராவண யுத்தம் நடந்தது. ராமர் வென்றார். கண்ணன் கௌரவ சபையில் திரௌபதிக்கு வஸ்திரம் அளித்து அவளின் மானத்தை காப்பாற்றினார். ஆஞ்சநேயரோ சீதாதேவியின் துயரத்தை போக்கி ராமபிரானுடன் சேர்த்து வைக்க உதவினார். கண்ணனுக்கும் வெண்ணெய் பிடிக்கும், ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் பிடித்தமான நிவேதனம். இருவருமே விஸ்வரூபம் எடுத்தவர்கள். இந்த ஒற்றுமையை நினைத்து நாம் மிகவும் வியப்படைவோம். ஆனாலும் இத்தனை ஒற்றுமை இருக்கும் கண்ணனையும் அனுமனையும் வழிபட்டு நாம் வாழ்க்கையில் வளம் பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய.